இமயமலையில் கிட்டத்தட்ட 16,500 அடி உயரத்தில் இருக்க இந்த ஒரு ரூஃப் பூண்ட் ஏரியில் பனி உருகும்போது இந்த ஏரியை பார்க்குற மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அந்த ஏரியிலேருந்து உங்களை பார்த்து சிரிக்கிற பல நூற்றுக்கணக்கான மனித எலும்புகளோட மண்டை ஓடுகள் அங்கே காணப்படுது. ஆரம்பத்தில் World War II செத்த ஜப்பான் சோல்ஜர்ஸ்னு நினச்சாங்க, இல்லைனா கிங் ஜாஸ்தவாலோட லாஸ்ட் ஆர்மின்னு நினச்சாங்க. ஆனால் 2019 நடந்த இந்த ஒரு ஸ்டடியில் தான் மொத்த கதையுமே மாறிடுச்சு. சயின்டிஸ்ட் இந்த எலும்புக்கூடுகளை எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணாங்க. அண்ட் ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது ஒரே காலகட்டத்தை சேர்ந்த எலும்புக்கூடுகள் இல்லை. குரூப் ஏ 19th centuryயில் செத்தவங்க, அதாவது இந்தியன்ஸ். குரூப் பி 1800களில் செத்தவங்க, அதாவது ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன்ஸ் அண்ட் கிரேக்க மக்கள். இந்த 2 குரூப்புக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் கேப் இருக்குது. ஆனால் 2 குரூப்லேயும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே நடந்தது என்ன? அங்கே இருக்க மண்டை ஓட்டுகளில் ஒவ்வொரு மண்டை ஓட்டுகள்லையும் ஒரு ரவுண்ட் கிராக் இருந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஹேல்ஸ்ட்ரோம், அதாவது ஆலங்கட்டி மழை வந்திருக்கு. ஆனால் அது எப்படி ஒவ்வொரு மயத்துலேயும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் பால் சைஸில் இருந்திருக்கணும். அதனால தான் அவங்க தலையில் விழுந்து அவங்க அங்கேயே செத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிரேக்க மக்கள் எதுக்கு 1800களில் இமயமலைக்கு உச்சிக்கு போய் அங்கே சாகணும்? இது மற்றொரு மர்மத்தோட ஆரம்ப புள்ளியாக இருக்குது.